காலில் காயத்துடன் சுற்றித் திரியும் புலியை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் ட்ரோன் மூலம் கண்காணித்து வருகின்றனர். இரவு முழுவதும் ட்ரோன் கேமரா வாயிலாக புலியை கண்காணித்து வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உதகையில் தேயிலை தோட்டத்தில் காலில் காயத்துடன் 32 மணி நேரத்திற்கு மேலாக சுற்றித் திரியும் புலியை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அன்பழகன். வணக்கம் அன்பழகன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள போர்த்தியாடா கிராமத்தில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் புலி ஒன்று காலில் காயங்களுடன் எங்கும் செல்லாமல் தேயிலை தோட்டத்தில் நடமாடி வருகிறது. இதனால் கிராம மக்களின் பாதுகாப்பு கருதி கடந்த 3 நாட்களாக புலி குடியிருப்பு பகுதிக்குள் செல்லாமல் இருப்பதற்காக இரவு பகலாக கடும் குளிரை பொருட்படுத்தாமல் மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவின் பேரில் வனச்சரக கிருஷ்ணகுமார் தலைமையில் 3வது நாளாக வன ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் புலி தேயிலை தோட்டத்தில் இருப்பதை உறுதி செய்ய 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை வனத்துறையினருக்கு அண்மையில் வழங்கப்பட்ட AI தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் புலி தேயிலை தோட்டத்தில் இருப்பதை உறுதி செய்து வருகின்றன. அப்போது தேயிலை தோட்டத்தின் நடுவே புலி ஒன்று ஓய்வெடுக்கும் காட்சிகள் ட்ரோன் கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் வனத்துறையினர் தொடர்ந்து புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து தோட்ட தொழிலாளர்களின் பாதுகாப்பு கருதி 3வது நாளாக அப்பகுதியில் தேயிலை பறிக்கவும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் என பொதுமக்கள் யாரும் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே AI ட்ரோன் கேமரா மூலம் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை புலியின் உடல்நிலையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இனிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.